ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு ஒரு கப் போல் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுலேயே ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு அதுக்கு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 4 விசில் போல் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு 10-12 போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிறதுக்கப்புறம் அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய் வெந்துட்டுருக்கிறப்பவே நம்ம வேக வச்சுருக்க பருப்பை மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. அதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு இந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு இருக்கட்டும். நம்ம வெந்துட்டுருக்க காய்கறியில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிறப்பவே ரொம்பவே சாம்பார் ரொம்ப வாசனையாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஒரு சாம்பார் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மகிழ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.